ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இந்த வீடியோ டிஎன்டெட் அடுத்த எஸ்ஜிடி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, எஸ்ஜிடி எந்த எக்ஸாம்னாலும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்டெட் 2025 பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இது நம்ம 10வது கணக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த 10வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கிவன், அதாவது முக்கோணத்தில் இருக்கக்கூடிய பக்க அளவுகள் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுகளில் எந்த பக்க அளவுகளை கொண்ட அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் எதை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போது இதுக்கு நம்ம வந்து என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஈக்குவாலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா, அதாவது ஒரு முக்கோணம் உருவாகணும் அப்படின்னா 2 பக்கங்களோட கூடுதல் வந்துட்டு இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்பரை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு முக்கோணம் உருவாக ஏதேனும் 2 பக்கங்களின் கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதுக்காக சொல்கிறேன். சம் ஆஃப் எனி 2 சைட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த 3rd சைட் அப்படிங்கிறது தான் இதோட ரூலு. ஸோ அந்த ரூல் வந்து நமக்கு இங்கே அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தாலும் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் படி, அதாவது இந்த ரூல் படி, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ரூல் படி நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஆப்ஷன் பி. இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 ஆப்ஷனை தான் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு 2 பக்கத்தோட கூடுதல் எடுத்துக்குவோம். இப்போ 10, 7, 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 17 இந்த 3வது பக்கத்தை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 10, 5ன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த 7 விட நமக்கு 15ங்கிறது பெருசு தான். ஸோ ஃபார்ம் ஆகும். எப்படி எடுத்தாலும் நமக்கு இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே 9, 3ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 12. ஸோ 4 விட பெருசாக தான் இருக்குது. ஓகே. 3, 4ஐயும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 7ன்னு வரும். ஆனால் 7ங்கிறது 9ஐ விட சின்ன நம்பர். அப்போ இந்த இதில் வந்துட்டு நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அடுத்ததா 4வது ஆப்ஷன் பார்த்தோம்னா 10, 7 நமக்கு 17ங்கிறது 6ஐ விட பெருசாக தான் இருக்குது. அடுத்து 10, 6ன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 16 7ஐ விட நம்மளுக்கு பெருசாக தான் இருக்குது. இல்லை 7, 6ன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 13 10ஐ விட பெருசாக தான் இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இங்கே வந்து ட்ரையாங்கிள் அந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதனால நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஆப்ஷன் 4லையும் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, நமக்கு 3, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்ட் ஆன்சர். 11வது கணக்கு, த ஜென்ரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2, 6, 12, 20, 30 இந்த இது நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு எண் அமைப்பின் பொது வடிவம் என்ன? ஸோ அந்த 4 அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எந்த அமைப்பில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த நம்பர் வரிசை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எண் இருக்க இடத்துல 1, 2, 3ன்னு சொல்லி வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நமக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் எந்த இதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போது ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 × 1 ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு 2ன்னு கிடைக்குது. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 2 4ன்னு கிடைக்கும். அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 2 3 6ன்னு கிடைக்கும். 4 போடுறோம் அப்படின்னா 2 4 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்படியே போகும். ஆனால் நமக்கு வந்திருக்க பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்துட்டு என்னென்னா நமக்கு தப்பு தான். அடுத்து ஆப்ஷன் பி, n+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம் அப்படின்னா 1 + 1 = 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இப்போ 2 போடுறோம் அப்படின்னா 2 + 1 3ன்னு கிடைக்கும். 3 போடுறோம் அப்படின்னா 3 + 1 4, 4 போட்டோம் அப்படின்னா 4 + 1 5, இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வடிவம் இந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் என்னன்னா தப்பு தான். அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தோம்னா n × n-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணுக்கு பதில் 1 போட்டோம் அப்படின்னா 1 × 1 - 1 அப்படிங்கிறது தான் இங்கே வரும். ஸோ 1 × 1 - 1 நமக்கு 0 ஆயிரும். 0வோட நம்ம எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூவே என்னென்னா 0ன்னு வந்துடுது. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷனும் நமக்கு என்ன கிடையாது, கரெக்ட் கிடையாது, தப்பு. அடுத்து 4வது ஆப்ஷன் டி, n × n+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 × 1 + 1 ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 + 1 2, 2 × 1 நமக்கு என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 × 2 + 1 அப்படின்னு வரும். 2 + 1 நமக்கு 3, 3 × 2 நமக்கு என்ன வரும், 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்.
அடுத்ததா 3 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 3 × 3 + 1 அப்படின்னு போடுவோம். 3 1 4, 4 3 12. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்துட்டு வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னன்னா இங்கே கரெக்ட். n × n+1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக பார்க்க போகிறது 12வது கணக்கு. இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவு. அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போ இரு சமபக்க சரிவகம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இது வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதை சொல்கிறோம். இரு சமபக்க சரிவகம் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இணை பக்கங்களோட மீட்டர் வந்து ஒன்று வந்து 36 மீட்டர் அப்படின்னும் இன்னொன்று வந்து 42 மீட்டர் அப்படின்னும் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு செலவு பண்ணக்கூடிய மொத்த செலவு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலா தான். இதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1/2 × a + b. அதாவது a + bங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு சைடை தான் நம்ம வந்து, அதாவது இந்த 36 மீட்டர் இந்த 42 மீட்டர்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம a + b அப்படின்னு சொல்லி போடுறோம். இன்ட்டு நம்மளுக்கு ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் வந்து நம்ம இந்த ரெண்டு இணைப்பக்கங்களுக்கும் நடுவில் உள்ள அந்த தூரத்தை தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். 1/2 நமக்கு 36 + 42 இன்ட்டு ஹைட் வந்து நமக்கு 30. ஸோ 30ங்கிறத போட்டுடலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. 6 2 8 3 4 7 78ன்னு வரும். இன்ட்டு 30. இப்போ எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ அப்படி இது பண்ணோம்னா 1 2 39 2 நமக்கு 78 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது 39 × 30 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 9 3 27 7 மிச்சம் 2 இருக்குது. 3 3 9 2 இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க 11. இந்த 0வை இங்கே போட்டுக்கிறோம். 1170 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. அதாவது 1170 சதுர மீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே யூனிட் வந்து சதுர மீட்டரில் வரும். ஸோ நமக்கு யூனிட்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இங்கே என்ன செலவு எவ்வளோ ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சதுர மீட்டருக்கு நமக்கு 100 ரூபாய் சொன்னாங்க. அப்போ நமக்கு 1170. ஓகேவா? 1170 பெருக்கல் 100 அப்படின்னு போட போகிறோம். ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாங்கையில் 1170 சதுர மீட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் அதை பெருக்கிக்கணும். அப்போ 1170, இங்கே 2 0 இருக்குது, அதை மட்டும் போட்டுக்கோங்க. நமக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னா 1,17,000 ரூபாய். ஆப்ஷன் சி தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 13வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதோட கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு 2x 4x 6x 8x 10x அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு இடைநிலை அளவு 24 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது 2x 4x 6x 8x 10x அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 8x 10x அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு கொஸ்டின். இப்போ இதில் நமக்கு எப்போதுமே இந்த நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 4 6 8 10ங்கிற அந்த கரெக்டான வரிசையில் தான் நம்மளுக்கு கேள்வியே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இது இன்கேஸ் இது வேறு நம்பராக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணி அந்த ஏறு வரிசையில் நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி அப்படி இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இடைநிலை அளவு, அதாவது மீடியன். ஓகேவா? மீடியன் வந்து என்ன, நமக்கு நடுவில் உள்ள அளவு. இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. அப்போ நடுவில் இருக்கக்கூடியது நமக்கு இங்கே 6x அப்படிங்கக்கூடிய அந்த மதிப்பு தான். இப்போ நம்ம மீடியனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த மீடியன் அப்படிங்கிறது 24 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆரோட எதை பெருக்குனா நமக்கு 24 வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இங்கே கேள்வி கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு 6 × 6 பெருக்கல் 4, 6 4 நமக்கு என்ன வரும், 24 வரும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்ததா நம்ம பார்க்க போற கணக்கு 14வது கணக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் சுருக்குக. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கணக்குல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க வேண்டிய ரூல் என்ன அப்டின்னா, பிட்மாஸ் ரூல் அப்டின்னு சொல்லுவாங்க. அத நம்ம பழைய புக்லலாம் பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ் ரூல் அப்டின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ போர்ட் மாஸ், பிட் மாஸ் எதுனாலும் வந்து நீங்க வச்சுக்கலாம். இதுல வந்து நமக்கு பி அப்டிங்கிறது பிராக்கெட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஐ அப்டிங்கிறது இன்டெக்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இதே இது போர்ட் மாஸ்ல வந்து ஆஃப் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ரூல் என்ன சொல்லுதோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் சம்ஸ் எந்த சம்ஸா இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், பிராக்கெட் இந்த மாரி வந்தாலே நம்ம இந்த ரூல் படி நம்ம வந்து பண்ணா தான் கரெக்ட் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரூல் படி நம்ம பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பி அப்டிங்கிறது இருக்கு. அதாவது பிராக்கெட்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு லைன் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ்ட் பிராக்கெட் இந்த மாரி வந்துட்டு நெறைய பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிராக்கெட் ஆர்டர்லயும் நம்ம வந்து சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரூல் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ட உள்ள இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட்ட தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ நம்ம இப்போ அந்த பிராக்கெட்ட வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பிட்மாஸ் ரூல் படி நம்மளுக்கு பிட்மாஸ் எழுதிக்கலாம். பிட்மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/4 1/2. இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் 4ன்னு வரும். அப்போ எல்சிஎம் எடுத்து 4ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து 1ஆல பெருக்கிக்கலாம். அப்போ 3/4. இதை வந்து கீழே 2ஆல பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே 2ஆல பெருக்கும். அப்போ 2/4 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1/4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/4 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டிவிஷன். கொஸ்டின் பேப்பரில் இந்த டிவிஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு அது வந்து ப்ளஸ் மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நல்லா பார்த்துட்டு அதை வந்து போடுங்க. ஓகேவா? 1/5 நம்மளுக்கு வந்து ஆஃப் அப்படின்னாலும் அதுவும் ஒரு பிராக்கெட் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அதை ஒரு பிராக்கெட்டில் போட்டுக்கலாம். இந்த ஆஃப் வந்து எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா இந்த இதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃப் வந்துட்டு வரும். ஓகேவா? அப்போ இந்த இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 1/4. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. -1. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த பிராக்கெட் என்ன, இந்த 1/4 இந்த 1/5. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2/5 வகுத்தல் நமக்கு என்ன வரும், 1 × 1 1 வரும். 5 × 4 நமக்கு 20ன்னு கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு -1 அப்படியே போட்டுக்க போறோம். ஓகேவா? அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிராக்கெட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/20 -1ன்னு வரும். இந்த 20 இந்த 1ஆல மல்டிபிள் பண்ணால் 1 - 20 டிவைடட் பை 20. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது -19/20 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2/5 வகுத்தல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, -19/20. ஓகேவா? ஸோ இந்த சைன் வந்து குழப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ டிவிஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும்னா இன்னும் சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், அதாவது பெருக்கல் குறியீடாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே என்ன ஆகணும், நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 2/5 பெருக்கல் இங்கே என்ன வரும்னா 20/19. இந்த மைனஸை மறந்துடாதீங்க. ஓகேவா? இதை மைனஸ் வந்து நான் பொதுவாக தான் போட்டிருக்கேன். 19க்குள்ள உள்ளதை நீங்கள் 20க்கு போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பொதுவாக காமனாக முன்னாடி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5 4 5 20. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த மைனஸ் டேர்ம் எழுதிடலாம். 2 4 8 கீழே 1 19 19. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் -8/19. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இந்த ரூல் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு 14 கணக்கு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ரிமைனிங் சம்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏதாவது உங்களோட வார்த்தைகளில் கமெண்ட்டில் வந்துட்டு தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல்லேயே ஷோ ஆகும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.